நீங்க இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு, நீங்க என் கூட இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும் ஆண்டவரே. என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க. நான் வெறுங்கையா இன்னைக்கு வந்திருக்கிறேன், நான் கடனோட வந்திருக்கிறேன், நான் எதிர்காலமே இல்லாம வந்திருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும், கண்டிப்பா நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறீர். ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒரு மனுஷனை அவரால் அரசனாக்க முடியும் அப்படின்னு சொன்னா, வெறுங்கையாய் இறந்து சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்க போன ஒரு மனுஷிய தோட்டத்திற்கு அதிபதியாய் ஆண்டவரால மாற்ற முடியும்னா, இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும். 24 மணி நேரத்துக்குள்ள ஒருத்திய கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும்னா, உங்களை ஏன் ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியாது? கண்டிப்பா முடியும், நிச்சயமா முடியும். ஆனா ஸ்ட்ராங்கா ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. இப்போ ஒருவேளை ஏற்கனவே ஒன்றும் இல்லாம நிலைமையில இருந்து கர்த்தர் யாரையாவது இங்க ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? நீங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கிறீங்களா? உங்க வளர்ச்சியில ஒண்ணு மட்டும் நீங்க எதிர்பாருங்க, இயேசு இருக்கிறாரா? உங்க வளர்ச்சியில இயேசு எங்க இருக்கிறாரு? நீங்க ஆரம்பிக்கும் போது, நீங்க துவங்கும் போது, நீங்க ஜீரோல இருக்கும் போது, நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது, நீங்க 10,000 ரூபாய் வருமானம் வரும்போது இயேசு எந்த இடத்துல இருந்தாரு? இன்னைக்கு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரும்போது இயேசு எந்த இடத்துல இருக்காரு? இது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்படியே இதை கண்டினியூ பண்ணாதீங்க. இயேசு இல்லாத பிளஸிங் என்னைக்குனாலும் ஆசீர்வாதம் இல்ல. இயேசு இல்லாத உயர்வு என்னைக்குனாலும் நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. ஒரு நாள் நமக்கு அது கெடுதலா மாறிடும், ஒரு நாள் நமக்கு அது வேதனையா மாறிடும். அதனால யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்க இப்போ ஆண்டவர் உங்களை ஒன்னும் இல்லாம இருந்து கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டா கூட போதும். இயேசுவை ஏற்கனவே நீங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல எப்படி வச்சிருந்தீங்களோ அப்படி இயேசு இருக்கிறாரா? ஃபைன், பரவாயில்ல, அப்படியே மூவ் பண்ணுங்க, அப்படியே கொண்டு போங்க. ஆனா பிளஸிங் மட்டும்தான் இருக்குது, இயேசு கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னா பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இயேசு இல்லாத பிரயாணம் அப்படின்னு சொல்றது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி வேகமா போகும். வேகமா போகிறதுக்காக வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்லிட முடியாது. வேகமா போறதுனால அந்த டெஸ்டினேஷனை ஈஸியா அடைஞ்சிரும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா என்ன முக்கியம் அப்படின்னா, பிரேக் ரொம்ப முக்கியம் வண்டிக்கு. அதே போல என்னுடைய உயர்வுல யார் முக்கியம் அப்படின்னு சொன்னா இயேசு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் தம்பிங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீ வளரணும்னு விருப்பம் உள்ளவன் தான் இங்க வந்திருக்கிற, எனக்கு தெரியும். இங்கே நிறைய பேர் நான் தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீ இன்னைக்கு வளர்ந்து இவ்வளோ பெரிய மனுஷனா நிற்கிறது எனக்கு சந்தோஷம். பட் உனக்குள்ள ஒரு விஷன் இருக்குது, உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, உனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு. அதனால தான் நீ இந்த இடத்துல வந்திருக்கிற. என்னென்ன, நீ ஜெபம் பண்ணு, நீ பிரேயர் பண்ணு, நீ முழங்கால் படி, நீ ஆண்டவரோட ஒப்புரவாகு, நீ பரிசுத்தப்படு. அதற்கு பிறகு ஆண்டவர் உன் கையில தருவார் பாருங்க. அதுல இருக்கிற சந்தோஷத்தை வேற யாருமே தர முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய வளர்ச்சி மட்டும் எனக்கு வேண்டாம், ஆனா வளர்ச்சியோட யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க இருக்கணும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென்.